பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம அரசு இருந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திகேயனை பார்க்குறாங்க. கார்த்திகேயனும் அரசியை பார்த்த உடனே வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு, எப்படிங்க இருக்கீங்க? பரவாயில்லையே, நான் பண்ணுற மெசேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. அதை நான் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒன்று மனசார சொல்லட்டுமா, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, என்னங்க விட்டால் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நான் தப்பாலாம் பேசலை, உண்மையாக தான் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க. என் மனசில் நான் எதையும் வச்சுக்க மாட்டேன், வெளிப்படையாக இருக்கிறதானே இப்போ இருக்கிற காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம அரசியும் அவர்கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டீங்க? பின்ன என்னங்க, எல்லாமே மருந்தாகி போச்சு. அதில் ஏகப்பட்ட ஜனங்க கேன்சரு அது இதுன்னு சொல்லிட்டு பல வழிகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் நான்லாம் படிச்சுட்டு இந்த வேலைக்கு நான் வந்துட்டேங்க. போயிருந்தா கை நிறைய சம்பாதிச்சிருந்துருக்கலாம், ஆனால் நான் அப்படி போக விரும்பலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அந்த நேர்ந்து பார்த்து நம்ம குமர்வேல் வராரு. அரசியும் கார்த்திகேயனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, யாரடா நீ, எப்போ பாரு இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணனும் டெலிவரியை முடிச்சுட்டு வராரு. நம்ம குமார்வேல் அந்த கார்த்திக் சட்டையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்க உடனே சரவணனும் போட்டு குமார்வேலை அடிச்சிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.